அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படி பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். 5813 மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல வந்து எல்லாமே மாணவிகள். இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சூர்யாவின் இந்த பேச்சு மனதை ரொம்ப கலங்க வைக்குது. ஏன்னா இன்னும் முதல் தலைமுறை மாணவர்கள் இன்னும் நம்ம ஊர்லயும் அக்கம் பக்கத்துலயும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படிக்க முடியாம, வசதி இல்லாம, காசு இல்லாம, அப்பாவோ இல்ல அம்மாவையோ இழந்து ரொம்ப வறுமையில வர பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களை எடுத்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 700 பேர் மேல 5700 பேருக்கு மேல வந்து சூர்யா படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் பார்க்க முடியுது. ஸோ அகரம் இன்னும் மேலும் மேலும் சிகரத்தை தொட, அகரம் எல்லாம் மேலும் மேலும் தங்கமாக மாற நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம சல்யூட்.